செயல்களோ ஒருவனுடைய உள்ளத்தை பாதிச்சிருக்கலாம். அதனால அவங்க மேல ஒரு வருத்தம் இருக்கலாம். கணவர் மேல வருத்தம், மனைவி மேல வருத்தம், சிலருக்கு மாமியார் மேல வருத்தம், மருமகள் மேல வருத்தம். ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கோம், ஆனா வருத்தத்தோட நம்ம இருக்கிறோம். உண்மையான அன்போட பேசிக்கொள்வதில்லை. பேருக்காக பேசுறது, பேருக்காக ஒரு பிசினஸ் சைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால கேட்டா ஆமா இல்லை அவ்வளவுதான். ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஒரு பாதிப்பு உள்ளத்துல இருக்குது. ஏன் இருக்குது தெரியுமா? நீங்க அவங்கள மன்னிக்கல. உங்களுடைய உள்ளத்துல இந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. மன்னிக்காததுனால உங்க சந்தோஷம் பாதிக்குது, உறவுகள் பாதிக்கிறது, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியல. அப்ப மன்னிக்கிறது என்பது அவ்வளவு பெரிய விஷயம். இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவை கேவலமா பேசினாங்க. அவர் ஊழியம் செய்த போது டைரக்டா சொல்றாங்க, நீ பிசாசுகளின் தலைவன் சொல்றாங்க, நீ மென்டல்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டைரக்டா என்னை பற்றி எத்தனை பேர் பல விதமா பேசுறாங்க, எழுதுறாங்க, செய்யறாங்க. ஆனா நேர்ல என்னை பார்த்து நீ ஒரு பிசாசு படித்தவன், நீ ஒரு மென்டல் அப்படின்லாம் நேர்ல இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஆனா அந்த மாதிரி செய்திகளை நான் இப்ப சந்திச்சிருக்கிறேன். இயேசு அப்படி டைரக்டா சொல்றாங்க. அவ்வளோ நன்மை செய்த ஆண்டவரை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனால் அவர் அன்போடு ஊழியம் செய்தார். ஏன் தெரியுமா? உடனுக்குடன் அதையெல்லாம் மன்னித்து மறந்து விட்டார். அவர் அவமானப்படுத்துறாங்க, முகத்துல துப்புறாங்க, வஸ்திரத்தை களைந்து கேவலப்படுத்தி சிலுவையில கொண்டு போய் தொங்க வைக்கிறாங்க, பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீ கடவுள் ஆனால், கிறிஸ்துவானால் சிலுவிட்டு இறங்கி வா பார்க்கலான்னு சவால் விடுறாங்க. ஒரு பெரிய அவமானத்துல கொண்டு நிறுத்துறாங்க. இயேசு அதை பார்த்துட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னி. அவருக்குள்ள அந்த மன்னிக்கிற இறுதி இருந்ததுனால்தான் அப்படி ஜெபிக்க முடிந்தது. ஸ்தேவானை பாருங்க, இயேசுவை பின்பற்றினதுனால அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் மேல பொறாமை கொண்டவங்க கல்லினால் அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உயிர் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அந்த மன்னிக்கிற ஒரு அன்பு இருந்ததுனால தன்னை காயப்படுத்தி கொல்றவங்களை கூட மனப்பூர்வமாய் மன்னித்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு. எனக்கு அன்பானவர்களே, உங்க கணவரை ஏன் நீங்க மன்னிக்க கூடாது? உங்க மனைவி தானே ஏன் மன்னிக்க கூடாது? உங்க பிள்ளை தானே பேசிட்டு ஏன் மன்னிக்க கூடாது? உங்க அப்பா அம்மா தானே கோபத்துல ஒண்ணு பேசிட்டாங்க, ஏன் உள்ளத்துக்குள்ள வருத்தாமவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் அதை மன்னிக்க கூடாது? உள்ளத்துக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துடணும். நீங்க மன்னிச்சாதான் வெளியே வரும். இல்லாட்டி அது கசப்பா மாறி வேர் விட்டு உங்களை அழிச்சிரும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அது கெடுத்துரும். அதனால